ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திலகாஸ் கிச்சன். நான் இன்றைக்கி சிக்கன் கிரேவி செய்ய போகிறேன். எப்படி செய்யறேன்னு காட்டுறோம், வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ ஒரு 6 ஏலக்காய் எடுத்துருக்குறேன். ஒரு பேனில் ஒரு கருவாப்பட்டை 2-3 பீஸ், ஒரு தேக்கரண்டி பெரிய சீரகம், 10 கிராம்பு, அரை தேக்கரண்டி அளவு மல்லி, இவ்வளவும் நான் இப்போ இதை மெல்லிய சூட்டில் இதை நான் வறுத்து இந்த சிக்கன் கறியோடு சேர்ப்பேன் கடைசியாக. இப்போ இதை நல்லா வறுத்துட்டு இதை ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணி எடுத்து வச்சுருவேன். இது இந்த வாசனையை கொடுக்குறதுக்கு தேவையான அரை தேக்கரண்டி மிளகு சேர்க்கலாம். நான் மிளகு இதில் சேர்க்க இல்லை, விருப்பப்பட்டவங்க சேர்த்துக்கலாம். இப்போ இன்னும் ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதில் 2 மேசக்கரண்டி அளவு நான் எண்ணெய் சேர்க்குறேன். எண்ணெய் சூடானதும் 1.5 பெரிய வெங்காயமாக கட் பண்ணி நீல வாக்கில் அதை அதில் சேர்த்து இதில் கருவேப்பில்லை அதையும் சேர்க்குறேன். சேர்த்து பச்சை மிளகாய் ஒரு 2-3 பச்சை மிளகாய் கீரி அதையும் அதில் சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் சேர்த்து இதை நல்லா பச்சை வாசனை போக நல்லா கொஞ்சம் வதங்க விடுவோம். நல்லா வதங்கணும், பச்சை வாசனை போக நல்லா வதங்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த வெங்காயமெல்லாம் நல்லா வதங்கி வரும்போது இப்போ நான் இதில் தேவையான அளவு உப்பு சேர்க்குறேன். தேவையான அளவு உப்பும் சேர்த்து இதை நல்லா வதங்க விட்டுட்டு நான் சிக்கன் 1.5 கிலோ சிக்கன் எடுத்து நல்லா கழுவி வச்சுருக்கிறேன். உப்பு மஞ்சள்லாம் போட்டு உரைச்சி கழுவி எடுத்து வச்சு அதை இதுக்குள்ளே சேர்க்குறேன். சேர்த்து இந்த சிக்கன் மஞ்சள் உப்பு போட்டபடியே நாங்கள் உப்பு பார்த்து கவனமாக சேர்க்கணும். இந்த கிரேவியில் சிக்கனில் சில நேரங்களில் உப்பு இருக்கக்கூடும். இப்போ இந்த சிக்கனை நல்லா வதங்க விடுவோம். வதங்க விட்டு இதுக்கு மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்க்குறேன். நாங்கள் நான்வெஜ் சமைக்கிறாண்டா கூடுதலாக கொஞ்சம் மஞ்சத்தூள் தாராளமாக கொஞ்சம் சேர்க்கணும். 3 மேசக்கரண்டி அளவு குழம்பு மிளகாத்தூள் சேர்க்குறேன். ஏன்னா 1.5 கிலோ சிக்கனுடையபடியாக 3 மேசக்கரண்டி அளவு குழம்பு மிளகாத்தூள் சேர்க்கணும். அப்போ தான் காரமெல்லாம் அளவாக இருக்கும். அதுக்கு மேலேயும் காரம் தேவைண்டா சேர்த்துக்கலாம், ஆனால் இதே போதுமான அளவு காரமாக இருக்கும். இப்போ சிக்கன்லாம் போட்டு நல்லா வதங்கியாச்சு. இப்போ இதுக்கு பால் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் பால், கட்டிப்பால், தண்ணிப்பால், மூண்டாம்பால் எல்லா பாலும் ஒன்றா சேர்த்து இந்த சிக்கனில் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு இப்போ நான் இந்த பொடி பண்ணி வச்சுருக்கிறேன் பெருஞ்சீரகம் பவுடர் அதை சேர்க்குறேன். சேர்த்து கரம் மசாலாவும் ஒரு தேக்கரண்டி அளவு கரம் மசாலாவும் சேர்க்குறேன். இதுலேயும் எல்லாம் சேர்த்துருக்கிறபடியாக வாசனை தூக்கலாக கொடுக்கும். கரம் மசாலாவும் சேர்த்து ஒரு சின்னதாக எலுமிச்சம்பழம் அதை எடுத்து அதையும் பிழிஞ்சி அதில் விட்டு இந்த சிக்கன் கிரேவியோடு நல்லா மிக்ஸ் பண்ண விடுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா உப்பு புளி காரம் எல்லாம் அளவாக இருக்குது. இந்த வீடியோ நீங்களாம் பார்த்துருப்பீங்க, உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.